وسهلا يا رمضان شرفت يا شهر. தூங்கு தூங்கு, அப்படிதான் தூங்கு, இன்னும் நேரம் இருக்கு, தூங்கு தூங்கு, இன்னைக்கு நீ நோம்ப வைக்காத, தூங்கு. ஐயோ ஐயோ, அல்லாரத்துல மறந்தனே. சரி, நெக்ஸ்ட் இதுல பாத்துக்கலாம். ஐயோ, சகருக்கு டைம் ஆயிடுச்சு, அண்ணன் ஒன்றும் எந்திரிக்கலே. சகருக்கு டைம் ஆயிடுச்சு, எந்திரிக்கணே. அப்துல் கரீம், இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்துல் கரீம், நீ போய் சாப்பிட்டு வா. அண்ணே இல்லண்ணே, அம்மா உங்களை வந்து அடிப்பாங்களே, எந்திரிங்க அண்ணே, சகருக்கு டைம் ஆச்சு. அப்துல் கரீம், அண்ணே பேச்சு கேப்பன் தானே, போ. ஆஹா, மீன் தானாவது வலையில மாட்டுக்குது. அப்துல் கரீம், அண்ணே பேச்சு கேப்பன் தானே, போ. சரி அண்ணே, போறேன் அண்ணே. ஆஹா, மீன் தானா வலையில வந்து மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர். அண்ணே அண்ணே அண்ணே, அம்மா உங்களுக்கு சூடு வைக்க வராங்க அண்ணே, தங்க இருந்தீங்க, நம்ம எங்கேயே உட்காந்து சாப்பிட்டுலாம் அண்ணே. சாப்பாடு நல்லா இருக்கு இன்னைக்கு. சாப்பிடு, டேஸ்டா இருக்கா? சாப்பாடு டேஸ்டா இருக்கா? இப்படியே நிறைய சாப்பிடு, உன்னால பஜர் இருக்கு, பஜர் நம்ம சொல்லுக முடியாது. சரி அப்துல் கரீம், நான் போய் தூங்க போறேன், நீ போய் பஜர் தொழுகு. நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. ரம்ஜானே ஒரு வருஷத்துல ஒரு மாசம் தான் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ரம்ஜான் அப்ப தொழுகையை விடுறாங்க அவங்க நாசமடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? எனக்கு ஒரு டவுட்ண்ணா, சகர் சாப்பாடு எவ்வளவு நேரம் நான் சாப்பிடலாம்? பஜாரு எப்போ வாங்க தொடங்குது அப்ப இருக்கும் நமக்கு சாப்பிடலாம் தம்பி. இல்லண்ணா, நேற்று அசத்துல கேட்டேண்ணா, பஜர் பாங் சொல்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும், அது வரைக்கும் தான் டைமிங் அப்படின்னாங்கண்ணா. ஓ அப்படியா விஷயம். இவ்வளவு நாள் நான் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கிறேன் தம்பி, இன்ஷா அல்லாஹ். ரமதான் மாதம் வர வந்துருச்சு, நம்ம வர ஜக்காத் தரணும். சரி, நம்ம பிஏவை கூப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கூப்பிட்டீங்களா சார்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆமாம், ரமதான் மாதம் வர வந்துடுச்சு, நான் ஜக்காத் கொடுக்கணும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, போய் கால்குலேட் பண்ணிட்டு வா. ஐயோ சார், எனக்கு ஜகாத் கால்குலேட் பண்ண தெரியாது. அப்போ நீ ஹஸ்ரத் கிட்ட போய் கேட்டுட்டு வா. சரிங்க சார். الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹஸ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன ஜி இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் அதில் ஹஸ்ரத், பாஸுக்கு ஜகாத் கொடுக்கணுமா, அதுக்கு கால்குலேட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. எனக்கு கால்குலேட் பண்ண தெரியாது, அதுதான் கேட்டு போகலான்னு வந்தேன்.
ஓ, அவ்வளோதானா? அது ரொம்ப சிம்பிள்ப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட 67,400 ருபீஸை நீங்கள் அப்படியே பீரோவில் 1 இயர் வச்சுருந்தீங்கன்னா அது இப்போ அதை எடுத்து நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்குறீங்கன்னா அது ஜக்காத்தாக ஆகும். இப்போது நீங்கள் 67,400 ருபீஸ்க்கு கீழே தரக்கூடாது, அது வந்துட்டு ஜக்காத் ஆகாது. 67,400க்கு மேலே தந்தால் அது ஜக்காத்தாக ஆகும். அதுக்கப்புறமா அந்த பணத்துலேருந்து 2.5% கொடுத்தாலே போதும். சரிங்க ஹஸ்ரத். தம்பி 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 கொஞ்சம் இங்கே வாங்க. சரி, அந்த ஜக்காத் இப்போ யாருக்கு தர போறீங்க? ஏழுக்கு தான் ஹஸ்ரத். என்ன ஏழுக்கு தர போறீங்க? பள்ளிவாசல் வெளியில் இருப்பாங்கல்ல, அந்த ஏழுக்கு தான் கொடுக்க போகிறேன் ஹஸ்ரத். தம்பி, வெளியே ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏழை இல்லைன்னு நான் சொல்லலை. அது அவங்க ஏழை தான். ஆனால் அந்த ஜக்காத் கொடுக்கறதுக்கு 3 கண்டிஷன். என்னன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவங்க முஸ்லீமாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் அவங்க உண்மையான ஏழையாக இருக்கணும். தேர்டு வந்துட்டு தான் அவங்க ஜக்காத் கொடுக்காம இருக்கிற மக்களாக இருக்கணும். அதில் இவ்வளோ விஷயம் இருக்கலாம். நான் இவ்வளோ நேரம் பாஸ்க்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ தான் தெரிய வந்துச்சு நானும் ஜக்காத் கொடுக்கணும் சொல்லி. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா. மாஷா அல்லா மாஷா அல்லா. யார் ஜக்காத் கொடுக்குறாங்களோ அவங்களோட செல்வம் எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்புவான். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கஸீரா. சரிங்க, அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லை, ஹஸ்ரத் சொன்ன மாதிரி ஜக்காத்தை கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹஸ்ரத் வேற சொன்னாங்களே, உண்மையான ஏழை இருக்கணும், முஸ்லீம் இருக்கணும், ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவராக இருக்கணும். யார் இங்கே அப்படி இருக்காங்க? இங்கே இருக்காங்க அப்படி. பாய் பாய், உதவி செய்யுங்க பாய். சாப்பிட்டே 2 நாள் ஆயிடுச்சு பாய். பாய், பார்த்தாலே நல்ல மனுஷன் மாதிரி இருக்கீங்க பாய், உதவி செய்யுங்க பாய். பார்த்தாலே பாவமாக இருக்குது. ஆனால் ஹஸ்ரத் சொன்னாங்களே, உண்மையான முஸ்லீம் இருக்கணும், உண்மையான ஏழையாக இருக்கணும். இவங்க உண்மையான ஏழையா பொய்யான ஏழையா? அதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கலாம். அதில் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த டெஸ்ட்டில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். பாய் பாய், இங்கே வாங்க. நான் 3 கேள்வி கேட்பேன். அதில் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டா இந்த ஜக்காத் காசு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸ்கூலில் எக்ஸாம் கேட்குவாங்க, நீங்கள் பிச்சைக்காரங்களோ நீங்கள் கேட்குறீங்களே. சரி கேளுங்க. முதலாவது கேள்வி, உங்கள் பேர் என்ன? பாய் ஈஸி பாய், என் பேர் அபுபக்கர். இரண்டாவது கேள்வி, இஸ்லாமோட கலிமா என்னது? பாய், நான் ஒரு முஸ்லீம் பாய், இது கூட தெரியாதா எனக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் ஒரு முஸ்லீம் சொல்லிட்டு சந்தேகம் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்படி சந்தேகம் பண்ணுறீங்களா? நான் எனக்கு அது வேண்டாம், நான் போகிறேன். பாய் பாய், இங்கே வாங்க பாய். நீங்கள் தான் உண்மையான முஸ்லீமு. இந்தாங்க வச்சுக்கோங்க ஜக்காத்தை. ரொம்ப நன்றி பாய். இந்த காசு வச்சு நான் என் தேவைகள்லாம் ரொம்ப وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. இத்தனை வருஷமா உருப்படியா தொழுதில்ல, சரியா அமல் செஞ்சதில்ல, அல்லாஹ் சரியாவே வணங்குறதே இல்ல. இந்த ரம்லான்லயாவது அல்லாஹ் வணங்கணும், மஸ்ஜித போகணும், எல்லா அமல்களும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். பள்ளிக்கு போகணுமே, அல்லல்ல இப்ப எப்படி போகணும்னு தெரியலையே. நம்மளா பல வருஷமா போனதே இல்லையே. எப்படி போறது? யார்கிட்ட கேக்குறது?
பாய் இல்லங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். எங்க பாய் போறீங்க? பள்ளிக்கு போறீங்க? ஆமாம் பாய் பள்ளி. பாய் பாய் நில்லுங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் பாய். எங்க பாய் போறீங்க? தொழுகா போறீங்க? ஆமாம் பாய் தொழுவ நேரம் ஆயிடுச்சு பாய். அதான் பாய் பள்ளிக்கு போறேன். அப்ப என்ன கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு வழி தெரியாது பாய். சரி வாங்க பாய் போலாம் ஒன்னாவே. ஓகே பாய் வாங்க பாய். பள்ளிக்கு வந்துட்டாச்சு. இப்ப நீங்க தொழுவ போறீங்களா ஓத போறீங்களா? தெரில பாய். ரொம்ப நாளா பாவத்திலே இருந்தேன். இனிமேல என்ன பண்றது தெரில. குரான் ஓதுறதா தொழுகிறதா இல்ல அல்லாஹ் கிட்ட பாவம் கேக்குறதா தெரில பாய். பாய் ஃபர்ஸ்டா அல்லாட்ட பேசுங்க பாய். குரான் எடுத்து ஓதுங்க. இந்த மாசம் தான் குரான் இறந்தது. ஃபர்ஸ்ட் குரான் ஓதுங்க. நானும் குரான் தான் ஓத போறேன். வாங்க ஒன்னா ஓதலாம். சரி பாய் வாங்க பாய் போலாம். إنا أنزلناه في ليلة القدر أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق. بسم الله الرحمن الرحيم. والسماء وما أعوذ بالله من الشيطان. رمضان كريم. أهلا وسهلا يا رمضان، شرفت يا شهر القرآن. أهلا وسهلا